ஆனா எனக்கு பால் குடிக்கிறது அவ்ளோ விருப்பம் கிடையாது. பால் குடிக்கிறதே எனக்கு வந்து ஒத்துக்காது. இன்டைஜஷன் ஆகுற மாரி இருக்கு. ஆனா ஒரு சிலர் பால் குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு சிலர் குடிங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. என்ன மேம் பண்ணலாம்? நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ எலும்புகளுக்கு முக்கியமான ஒரு மினரல் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம். கால்சியம் குறைபாட்டை சரி செய்வது எப்படி? ஏன்னா இன்னைக்கு நெறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜினால அவதிப்பட்டு 2 மரங்கள் இருக்கு. அது என்னன்னே அதோட பலன்கள் தெரியாம இவ்ளோ நாள் இருந்துச்சு. அது வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஒரு 2 மாசம் அடிக்கடி நான் சாப்பிட்டேன் மேம். வாரத்துக்கு 2, 3 முறை நான் வந்து சாப்பிட்டுருவேன். கடையல் மாதிரி வகைகள நீங்க ரொம்ப புளி சேர்க்காம பக்குவமா சமைச்சு பூண்டெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்களேன். ஸோ உங்களுக்கு கால்சியம் குறைபாடே இருக்காது. ஸோ இப்போ நான் சொன்ன 10 விஷயங்களும் வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஸோ பொதுவா ஒரு சிலர் என்கிட்ட கேட்குற கேள்வி, மேம் எனக்கு வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு. ஆனா எனக்கு பால் குடிக்கிறது அவ்ளோ விருப்பம் கிடையாது. பால் குடிக்கிறதே எனக்கு வந்து ஒத்துக்காது. இன்டைஜஷன் ஆகுற மாரி இருக்கு. ஆனா ஒரு சிலர் பால் குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு சிலர் குடிங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. என்ன மேம் பண்ணலாம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பால பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தர் வீடுகள்லயுமே நம்ம வந்து பால் கிடைக்கும். ஸோ பசுமாடு இருக்கும். நம்ம வந்து பால் கறந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் பால் கறந்த உடனேயே அந்த சூட்டோட குடிக்கிறது. பச்சை பால கறந்த சூட்டோட குடிக்கும்போது பித்த தோஷம் வந்து நமக்கு குறையும். பித்தம் உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் தலையிலேருந்து கால் வரைக்கும் எனக்கு வந்து உஷ்ணம் சேர்ந்துருச்சுங்க. இதுக்கு பெயர் வந்து தாரோஷ்ண சிகிச்சைன்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. அதிகமான உஷ்ணம் இருக்கா? கறந்த பாலை அந்த சுடுகை ஆறுவதற்கு முன் குடிக்க வேண்டும். ஒரு 100 ml அளவுக்கு குடிச்சா கூட போதும். நல்லா நமக்கு வந்து அந்த பித்தம் தணிய ஆரம்பிக்கும். ஆனா இப்போ பால் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ நான் கால்சியம் வேற எதுல இருந்துங்க நான் எடுத்துக்கலாம்? பாலை தவிர வேற எதுலங்க கால்சியம் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 35 வயதிலே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொன்னா நம்ப மாட்டீங்க. 50 வயது 60 வயதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே 35 வயதிலேயே. ஆனா நெறைய பேருக்கு ரிப்போர்ட் பார்க்கும்போது ஸ்கேன் எடுத்துட்டு வருவாங்க. எக்ஸ்ரே ரிப்போர்ட் பார்க்கும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்பைனல் கார்டு அலைன்மெண்ட்டே நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னு பார்த்தோம்னா போன் டென்சிட்டி குறைஞ்சிருக்கே, ஆஸ்டியோபினியா கண்டிஷன் இருக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கே, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கே, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ எலும்புகளுக்கு முக்கியமான ஒரு மினரல் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம். கால்சியம் குறைபாட்டை சரி செய்வது எப்படி? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜினால அவதிப்பட்டுட்டு இருக்கிறோம். முதுகு பகுதியில் இப்போ டிஸ்க் பல்ஜ் இல்லாதவங்களே இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. மூட்டு வலி இல்லாதவங்களே இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு நான் சிம்பிளா சொல்வேன், மேடம் ஆர்த்ரைட்டிஸ் தாங்க, உங்களுக்கு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். மெடிசனை விட உங்களுக்கு எது தெரியுமா தேவை? டயட் தாங்க. டயட்டில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்களேன். ஒரு 2 monthsலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நடக்கும்போது கழுக்குன்னு சவுண்ட் வருது, உட்காந்து எந்திரிக்க முடியல, தரையில் உட்காந்தே எனக்கு பல வருஷம் ஆகுது டாக்டர் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்போது இந்த மூட்டு வலி சரி செய்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. அப்போ உணவில் நீங்க கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னென்ன சாப்பிடலான்றத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வழக்கம் போல சொல்றதுதான் கீரை வகைகள். கீரையா அது பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சே அப்படின்னு சொல்றீங்க. கீரை வகைகள் ரொம்ப முக்கியங்க. ஸோ கீரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும், ஸோ கண் பார்வையிலேருந்து தலைமுடி உதிர்தல் பிரச்சனையிலேருந்து தைராய்டு இஷ்யூஸ் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு கீரைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் கீரைகளை தவறாமல் உணவில் சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கை நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் வேறு ஆப்ஷனே கிடையாது. முருங்கை தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த லட்சக்கொட்டை கீரைங்க. ஒருத்தர் எனக்கு பதிவிலே கரெக்டாக சொல்லியிருந்தார், மேடம் நீங்கள் லட்சக்கொட்டை கீரை சாப்பிட சொன்னீங்க. எங்கள் வீட்டில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பார்க்லேயே இது 2 மரங்கள் இருக்குது. அது என்னன்னே அதோடைய பலன்கள் தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துச்சு. அது வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு 2 மாதம் அடிக்கடி நான் சாப்பிட்டேன் மேம். வாரத்துக்கு 2, 3 முறை நான் வந்து சாப்பிட்ருவேன். கடையல் மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. என்னை பார்த்து இந்த இலை எதுக்கு சார் பறிக்கிறீங்கன்னு 2, 3 பேர் கேட்டாங்க. நானும் சொன்னேன். அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க மேம்னு கமெண்ட்லேயே ஒரு சார் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் லட்சக்கொட்டை கீரை கிடைச்சா உங்களுடைய மூட்டுக்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா அது கடையல் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கால்சியம் சத்து அதில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. பசலைக்கீரை, வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புளிச்சக்கீரைன்னு ஒன்று இருக்கும், அதை விட்டுறாதீங்க. நிறைய கால்சியம் இருக்குது, அயன் கண்டென்ட் ரொம்ப இருக்குது. மலச்சிக்கல் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க புளிச்சக்கீரை தாராளமாக சாப்பிட்லாம்.
அதற்கு அடுத்தது கால்சியம் எதுலங்க நிறைய இருக்குது? இந்த பீன்ஸ் வகைகள். இந்த பீன்ஸ் அப்படின்னு சொல்ல இந்த கிட்னி பீன்ஸ், ராஜ்மா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, நிறைய கால்சியம் இருக்குது. சோயாலையும் நிறைய கால்சியம் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நமக்கு வந்து கால்சியம் சத்து நிறைஞ்சு கிடைக்கணும், மூட்டு வலிகள் சரியாகணும். அதே சமயம் புரோட்டீன் ரொம்ப முக்கியங்க. உங்கள் உடலில் அந்த ஹேர் ஃபால் குறையிறதுக்கும், கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கும், சருமத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது எல்லாமே சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த புரோட்டீன் நிறைந்த இந்த கிட்னி பீன்ஸ் வகைகளை நிறைய சாப்பிட்டுக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சாப்பிட்டா கூட போதுமானது. ஸோ புரோட்டீன் உங்களுக்கு உடலில் நிறைய சேரும், அதே சமயம் கால்சியமும் உடம்புல சேர ஆரம்பிக்கும். சரி, அடுத்தது வேறு எதுலங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேர்க்கடலை. மறந்துடாதீங்க, வேர்க்கடலில் அதிகமான கால்சியம் நிறைஞ்சு இருக்குங்க. வேர்க்கடலை விட நான் வந்து காஸ்ட்லியான நட்ஸ் தான் சாப்பிடணுமா, அதில் தான் கால்சியம் புரோட்டீன் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வேர்க்கடலையே நீங்கள் டெய்லி ஒரு கைப்பிடி அளவு கருப்பட்டியோடையோ வெள்ளத்தோடையோ சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க, நிறைஞ்ச கால்சியம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 4வது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கருப்பு எள்ளு. ஸோ கருப்பு எள்ளு மறந்துடாதீங்க. கருப்பு எள்ளில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நல்லெண்ணெய் நம்ம பயன்படுத்திட்டு வந்த வரைக்கும் நிறையவே நமக்கு கால்சியம் சத்து நிறைஞ்சு இருந்தது. இப்போ அது எல்லாமே நம்ம மறக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் கருப்பு எள்ளு முளை கட்டி சாப்பிட்டாலோ, இல்லை எள்ளு உருண்டைகளாக நீங்கள் சாப்பிட்டாலோ, எள்ளு பொடி, எள்ளு துவையல் இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலும் கால்சியம் உங்கள் உடலுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது கேழ்வரகு. ஸோ 5வது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கேழ்வரகு. ஸோ கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் கால்சியம் இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு சுகர் இருக்குங்க, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, பரவாயில்ல, கால்சியம் உங்களுக்கு நிறைஞ்சி கிடைக்கணும்னா கேழ்வரகை நீங்கள் உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடுங்க. அடையாகவோ இல்லை களியாகவோ நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த கேழ்வரகு களிலாம் நம்ம சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான கால்சியமும் மொத்தமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அத்திப்பழம். ஸோ 6வது முக்கியமான ஒரு விஷயம் அத்திப்பழம். ஸோ இந்த அத்திப்பழம் என்னங்க செய்யுது? டெய்லி அத்திப்பழம் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு அத்திப்பழம் கிடைக்கும். ஸோ அந்த அத்திப்பழத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் அத்திப்பழம் பயன்படுத்தும் பொழுதும் கால்சியம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். அடுத்ததாக பாதாம். ஸோ பாதாமில் நிறைஞ்ச கால்சியம் இருக்குங்க. ஸோ தவறாமல் நீங்கள் பாதாம் உணவில் சேர்த்துக்கோங்களேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாதாம் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஒரு நாளைக்கு 5, 6. இதுலேயே நிறைய பேருக்கு டவுட்டு, மேடம் இந்த பாதாம் எப்படி சாப்பிட்றது? ஊற வைத்து சாப்பிடணுமா? அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட சொல்கிறாங்களே அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ பாதாம் நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் உடலுக்கு நல்லது தான். அதை வந்து நட்ஸ் மாதிரி நீங்கள் 5, 6 பாதாம் கையில் வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை ஊற வைத்து இதை வந்து அத்திப்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்லாமா? தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து 8வது கால்சியம் நிறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வகைகள்ங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வகைகளில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா. ஸோ கொய்யாவில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. அடுத்தது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லேயும் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. அடுத்து 9வது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் தான். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்காய் ரொம்ப சிறந்தது, கொத்தவரங்காய், கோவக்காய். ஸோ இதுலேயுமே நமக்கு கால்சியம் நிறைஞ்சு இருக்குங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா கிழங்கு வகைகள். ஸோ மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த கிழங்கு வகைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அடுத்தது 10வது முக்கியமாக பார்த்தோம்னா மீன் வகைகள். ஸோ அந்த மீன் வகைகள்லையும் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. அதுவும் சின்ன சின்ன மீன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கிராமப்புறங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது தான். ஸோ இந்த சின்ன சின்ன மீன் வகைகளில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மீன் வகைகளை நீங்கள் ரொம்ப புளி சேர்க்காம பக்குவமாக சமைச்சு பூண்டெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்களேன். ஸோ உங்களுக்கு கால்சியம் குறைபாடே இருக்காது. ஸோ இப்போது நான் சொன்ன 10 விஷயங்களும் கால்சியம் குறைபாட்டை நிவர்த்தி செய்யக்கூடியது. இதனோட நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்ச நேரம் சன்லைட்டில் நீங்கள் நின்றுக்கோங்க. ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கு 35-40 வயதுக்குள்ளேயே பேக் பெயின் இருக்குங்க, டெயில் போன் பெயின் இருக்குங்க, மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கால்சியம் குறைபாடு நமக்கு நிவர்த்தியாகும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.